கர்வம் கொண்ட மாமரம். ஒரு அழகான காட்டுல 2 மாமரங்கள் பக்கத்து பக்கத்துல இருந்துச்சு. அந்த 2 மாமரங்களும் ரொம்ப நாளாகவே நல்ல நண்பர்களா வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் அந்த காட்டுல கருமேகங்கள் சூழ்ந்து ஜோரா மழை பெஞ்சது. இத பார்த்த 2 மாமரமும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. நண்பா, பாத்தியா, நம்ம காட்டுல ரொம்ப நாள் கழிச்சு மழை பெய்யுது. நம்ம வேர்கள் ரொம்ப குளுமையா இருக்கு. ஆமாமா, நீ சரியா சொன்ன. அநேகமா இந்த மழைக்காலம் முடிஞ்சு வர்ற வசந்த காலத்துல நாம பூக்களை பூக்க ஆரம்பிச்சிடுவோம்னு நினைக்கிறேன். ஆகா, நீ சொல்றது கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாம பூக்கள் பூத்துட்டோம்னா அதுக்கப்புறமா கனிகளை கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். அப்புறம் நம்மள தேடி நிறைய பறவைகள் வருவாங்க அப்படின்னு அந்த 2 நண்பர்களும் பேசிக்கிட்டே அந்த மழைய சந்தோஷமா ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே சில நாட்கள் கடந்து போச்சு. காட்டுல வசந்த காலமும் வந்துச்சு. அந்த 2 மாமரமும் ஒரே நேரத்துல நிறைய பூக்களை பூத்திருந்தாங்க. அந்த பூக்களோட வாசம் காடு முழுவதும் அருமையா பரவிக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாட்கள்லயே அந்த பூக்கள் எல்லாம் ஒரு அழகான மாம்பழமா மாறிச்சு. அந்த 2 மரமும் பறவைகள் எப்போ தங்களோட கனிகளை சாப்பிட வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் காலையில அந்த மாம்பழத்தை சாப்பிடுறதுக்காக ஒரு ஜோடி கிளிகள் அந்த மாமரம் இருக்கிற இடத்துக்கு பறந்து வந்தாங்க. பிறகு 2 கிளிகளும் ஆளுக்கு ஒரு மரத்துல போய் அந்த மாம்பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சீ, தூத்து, இந்த மாம்பழம் நல்லாவே இல்ல, ஒரே புளிப்பு. இந்த மரத்தோட மாம்பழம் ரொம்ப ரொம்ப இனிப்பா இருக்கு. இது மாம்பழங்களோட அரசின்னு நினைக்கிறேன். வாங்க, இந்த மரத்துல இருக்கிற மாம்பழங்களை சாப்பிடுங்க. பிறகு அந்த 2 கிளிகளும் ரொம்ப சந்தோஷமா அந்த மாமரத்துல இருந்த மாம்பழங்களை சாப்பிட்டாங்க. வயிறு நிறைய சாப்பிட்ட அந்த ஜோடி கிளிகள் ரொம்ப சந்தோஷமா தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. அந்த கிளிகள் பேசிக்கிட்டதை கேட்ட அந்த புளிப்பான மாமரம் ரொம்ப வருத்தமாகிடுச்சு. அதே சமயத்துல பக்கத்துல இருந்த இனிப்பு மாமரம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நண்பா, பாத்தியா, என்னோட கனிகள் புளிப்பா. அந்த பறவைகளுக்கு என்னோட கனிகள் பிடிக்கவே இல்லை. ஹே புளிப்பு மாமரமே, இனிமே உனக்கும் எனக்கும் எந்த நட்பும் கிடையாது. நீ ஒரு புளிப்பான மாமரம். என்னோட தகுதிக்கு நீ என்னோட நண்பனா இருக்க முடியாது அப்படின்னு அந்த இனிப்பு மாமரம் சொன்னதுமே புளிப்பான மாமரம் ரொம்ப வருத்தமாகிடுச்சு. அந்த காட்டுல மீனுங்கிற ஒரு சின்ன குருவி வாழ்ந்து வந்துச்சு. அந்த குருவியோட வீட்டின் மேற்கூரை ரொம்ப மோசமான நிலையில உடைஞ்சு போயிருந்துச்சு. அச்சச்சோ, மேற்கூரை இப்படி ஆகிடுச்சு. இத நான் உடனே சரி செஞ்சாகணும், இல்லைன்னா மழைக்காலத்துல என் வீடு முழுவதும் தண்ணி வந்துடும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி விறகு கட்டைகளை தேடி பறந்து போச்சு. மாமரமே, உங்ககிட்ட இருக்கிற மரக்குச்சிகளை எனக்கு தருவீங்களா? என் வீட்டோட மேற்கூரைய நான் சரி செய்யணும். ஹேய் சின்ன குருவி, உனக்கு எவ்வளோ தைரியம்? நான் மாம்பழங்களோட அரசி. என்னால எல்லாம் உனக்கு மரக்குச்சிகளை தர முடியாது. போ இங்கிருந்து. அழகான சின்ன குருவி, நீ என்கிட்ட வா. என்கிட்ட இருக்கிற கனிகள் தான் யாருக்கும் பயன்படல. என்னோட மரக்குச்சிகளாவது உனக்கு பயன்படட்டும் அப்படின்னு சொன்ன அந்த புளிப்பான மாமரம் தான் கிட்ட இருந்த மரக்குச்சிகளை எல்லாம் மீனுக்குருவிக்கு கொடுத்துச்சு. பிறகு மீனுக்குருவி அந்த புளிப்பான மாமரத்துக்கு நன்றி சொல்லிட்டு அந்த மரக்குச்சிகளை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அந்த மரம் கொடுத்த மரக்குச்சிகளை வச்சு மீனுக்குருவி தான் வீட்டோட மேற்கூரைய சரி செஞ்சது. இந்த மாதிரியே அந்த புளிப்பான மாமரம் காட்டுல இருக்கிற நிறைய பறவைகளுக்கு தன்னால முடிஞ்ச உதவிய செய்தது. ஆனா அந்த இனிப்பான மாமரம் யாருக்குமே எந்த உதவியுமே செய்யாம ரொம்ப கர்வமா இருந்துச்சு. ஒரு நாள் அந்த இனிப்பு மாமரத்தை பத்தி கேள்விப்பட்ட ராணிங்கிற காகம் அந்த மரத்தோட பக்கத்துல வந்துச்சு. ஆகா, நீங்க பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? உங்களை பத்தி தான் காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளும் பேசிக்கிறாங்க. ஏ காகமே, அதெல்லாம் எனக்கு தெரியும். இப்ப நீ எதுக்காக என்கிட்ட வந்திருக்க? நான் என்னோட அம்மாவின் காட்டுக்கு போறேன். உங்க அம்மாவுக்கு உங்களோட பெருமையை சொல்லி உங்க மாம்பழங்களையும் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். நீங்க கொஞ்சம் மாம்பழங்களை தந்தீங்கன்னா நான் என் அம்மாவோட காட்டுக்கு போவேன். அதனால என்ன காகமே, தாராளமா தரேன். என்னை பத்தியும் என் பெருமைய பத்தி உன் அம்மாவோட காடு முழுவதும் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்வமான மாமரம்
ஒரு கூடை நிறைய பழத்தை ராணி காகத்துக்கு கொடுத்துச்சு. அதை வாங்கின ராணி காகம் ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து பறந்து போச்சு. ஒரு நாள் அந்த காடு வழியா ஒரு மந்திர பறவை பறந்து வந்துச்சு. மாமரமே, நான் உனக்கு ஒரு வரத்தை தர விரும்புகிறேன். உனக்கு என்ன வரம் வேண்டுமோ நீ கேள். நீ கேட்கும் வரத்தை நான் கொடுக்கிறேன். மந்திர பறவையே, நீ சொல்றது உண்மையா? நான் கேக்குற வரத்தை நீ கொடுப்பியா? நிச்சயமாக கொடுக்கிறேன். உனக்கு என்ன வரம் வேண்டுமோ தாராளமாக கேள். மந்திர பறவையே, நீ என்கிட்ட இருக்கிற மாம்பழங்களை எல்லாம் தங்க மாம்பழமா மாத்து. அப்பதான் என்னோட புகழ் காடு முழுவதும் பரவும். தங்க மாம்பழம் தான் இந்த காட்டிலேயே ஒரு அதிசயமான மாம்பழமா இருக்கணும். மாமரமே, நான் சொல்றத கேளு. இது விபரீதமான ஆசை. இதனால உன் உயிருக்கே ஆபத்து வரலாம். ஹே, வாய மூடு முட்டாள் மரமே. எல்லாரும் என்ன பத்தி மட்டும்தான் பேசணும். நான் தான் இந்த உலகத்திலேயே ஒரு அதிசயமான மரமா இருக்கணும். சரி மரமே, நீ கேட்கும் வரத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த மந்திர பறவை அந்த மாமரத்தின் மேல இருந்த எல்லா மாம்பழங்களையும் தங்க மாம்பழமா மாத்துச்சு. மாமரமே, உனக்கும் நான் ஒரு வரத்தை அளிக்க விரும்புகிறேன். உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள். மற்ற பறவைகளோட பசிய போக்கணும்னு நான் விரும்புறேன். ஆனா என் பழத்தோட சுவை ரொம்ப புளிப்பா இருக்கு. நீங்க தயவு செஞ்சு என் பழத்தை இனிப்பானதா மாத்துவீங்களா? நிச்சயம், நீ கேட்கும் வரத்தை நான் உனக்கு அளிக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த மந்திர பறவை தன்னோட மந்திர சக்தியால அந்த மாமரத்துல இருந்த எல்லா மாம்பழங்களையும் இனிப்பானதா மாற்றுச்சு. அந்த 2 மாமரத்துக்கும் வரத்தை கொடுத்த மந்திர பறவை பிறகு அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. ஹே மாமரமே, உன்னோட பழங்கள் எல்லாம் இனிப்பா மாறிடுச்சுன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படாத. உன்னை விட நான் தான் உயர்ந்தவ. பாரு, என்கிட்ட இருக்கிறது தங்க மாம்பழம். மாமரமே, இந்த விபரீத ஆசை உனக்கு வினையா முடியக்கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அந்த சமயத்துல ஒரு மரக்கிளையில உட்கார்ந்தபடியே மகிக்கழுகு ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த நேரம் மகிக்கழுகோட பார்வை அந்த தங்க மாமரத்து மேல விழுந்துச்சு. ஆஹாஹா, ஒரு தங்க மாம்பழம் இருக்கே அப்படின்னு சொன்ன மகிக்கழுகு ஒரு கம்பை எடுத்து அந்த மரத்துல இருந்த எல்லா மாம்பழங்களையும் பறிச்சு கீழே போட்டுச்சு. அந்த தங்க மாம்பழங்களை எல்லாம் ஒரு கூடையில போட்டு மார்க்கெட்டை நோக்கி பறந்து போச்சு. ஒரு பெரிய தங்க வியாபாரி மகிக்கழுகு கிட்ட இருந்த எல்லா தங்க மாம்பழங்களையும் வாங்கிக்கிட்டு அதுக்கு ஈடா நிறைய பணத்தை கழுகுக்கு கொடுத்தாங்க. அந்த பணத்தை வச்சு மகிக்கழுகு ஒரு பெரிய வீட்டை வாங்குச்சு. அந்த வீட்டுல மகிக்கழுகு ரொம்ப வசதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஒரு நாள் அந்த கழுகு கையில ஒரு கோடாரியை எடுத்துக்கிட்டு அந்த மாமரத்தோட பக்கத்துல வந்தாரு. அப்படி வந்த மகிக்கழுகு ரொம்ப வேகமா அந்த மாமரத்தை வெட்ட ஆரம்பிச்சது. ஏ கழுகு, என்ன இது? என்கிட்ட இருந்த எல்லா தங்க மாம்பழத்தையும் நீ எடுத்துட்டியே, அப்புறம் எதுக்காக என்ன வெட்டுற? ஹே மாமரமே, என்ன முட்டாள்னு நினைச்சியா? இந்த காட்டிலேயே நான் மட்டும்தான் பணக்காரனா இருக்கணும். நீ மறுபடியும் தங்க மாம்பழங்களை கொடுக்க ஆரம்பிச்சா அதை வச்சு மற்ற பறவைகளும் பணக்காரங்களாகிடுவாங்க. அதனால தான் நான் உன்னை வெட்ட போறேன் அப்படின்னு சொன்ன மகிக்கழுகு அந்த மாமரம் எவ்வளோ கெஞ்சியும் கேட்காம அந்த மாமரத்தை 2 துண்டுகளா வெட்டி போட்டுடுச்சு. பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்ட அந்த கர்வம் கொண்ட மாமரம் அந்த இடத்திலேயே பரிதாபமா இறந்து போயிடுச்சு. காகங்களும் ஒரு அழகான காட்டுல இருந்த நதியோட பக்கத்துல ஒரு உடைஞ்ச மர வீடு ஒண்ணு இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ள மீனுக்குருவி தான் முட்டை கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு. ஆகா, என் முட்டை பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. நான் ஒவ்வொரு நாளையும் எண்ணிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் என் முட்டையில இருந்து என்னோட குழந்தை வெளியே வந்துடும். அதே நேரத்துல அந்த நதிக்கரையோட பக்கத்துல ஒரு பெரிய மரம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த மரத்து மேல ராணிங்கிற ஒரு காகம் கூடு கட்டி வாழ்ந்து வந்துச்சு. ராணி காகத்தோட வீட்லயும் ஒரு முட்டை இருந்துச்சு. மீனுக்குருவியும் ராணி காகமும் ரொம்ப நல்ல நண்பர்களா இருந்தாங்க. தினமும் 2 பறவைகளும் ஒன்னா சேர்ந்து காட்டுல பல்வேறு இடங்களுக்கு உணவு தேடி பறந்து போவாங்க. ஒரு நாள் மீனுக்குருவி தான் தோழி ராணி கிட்ட இப்படி சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. ராணி, உனக்கு விஷயம் தெரியுமா? இன்னும் 2 நாள்ல காட்டுல மழைக்காலம் ஆரம்பிக்க போகுதான். நான் வீடு கட்டுறதுக்காக விறகு கட்டைகளை எடுக்க போறேன். நீயும் என் கூட வரியா? அச்சோ,
என்ன மீனு சொல்ற? 2 நாள்ல மழைக்காலம் ஆரம்பிச்சிடுமா? மீனு, உனக்காச்சும் உடஞ்ச மர வீடு இருக்கு, ஆனா என்ன பாரு, எனக்கு எதுவுமே இல்ல. ராணி, நீ பயப்படாத. வா, நாம 2 பேரும் சேர்ந்து மரக்கட்டைகளை எடுப்போம். உன்னோட வீட நீ சீக்கிரம் கட்டு, நானும் எனக்காக ஒரு மர வீட கட்டிக்கிறேன். எனக்கு அங்கதான் சிக்கலே இருக்கு, எனக்கு மர வீடு கட்டவே தெரியாது. மீனு மீனு, நீ இன்னைக்கு எனக்காக ஒரு மர வீடு கட்டி கொடு, நாளைக்கு நான் உன்னோட வீட கட்டுறதுக்கு உதவி செய்யறேன். சரி வா, நான் உனக்குன்னு ஒரு மர வீட கட்டித்தரேன் அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த 2 நண்பர்களும் காட்டுல பல்வேறு இடங்களுக்கு பறந்து போய் மரக்கட்டைகளை சேமிக்க ஆரம்பிச்சாங்க. பிறகு அவங்களுக்கு கிடைச்ச மரக்கட்டைகளை வச்சு மீனுக்குருவி ரொம்ப கஷ்டப்பட்டு ராணி காகத்துக்காக ஒரு மர வீட கட்டிக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே சாயந்தர நேரம் ஆச்சு. மீனுக்குருவி ராணி காகத்துக்காக ஒரு அழகான மர வீட கட்டி கொடுத்துச்சு. ஆஹா மீனு, இந்த மர வீடு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. உனக்கு ரொம்ப நன்றி மீனு. நாளைக்கு சீக்கிரம் வந்துடு, நான் உனக்காக உன் வீடு கட்டுறதுக்கு உதவி செய்றேன். சரி ராணி, நான் நாளைக்கு சூரியன் உதிச்சதுமே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. ராணிக்காகமும் அந்த புதிய வீட்டுல தான் முட்டைய வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா உட்கார்ந்துருந்துச்சு. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. ரொம்ப சீக்கிரமாகவே மீனுக்குருவி ராணிக்காகத்தோட வீட்டுக்கு வந்துச்சு. ராணி ராணி, நான் மீனு வந்திருக்கேன், உன் வீட்டோட கதவை தர. அடைச்ச, இந்த குருவி இங்க எதுக்கு வந்துச்சு? நான் ஒன்னும் இந்த குருவிக்கு உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்ன சுயநலம் வாய்ந்த ராணிக்காகவும் எதுவுமே பேசாம தான் வீட்டுக்குள்ளேயே ரொம்ப அமைதியா இருந்துச்சு. ரொம்ப நேரம் ஆகியும் வீட்டோட கதவை திறக்காததுனால ஏமாந்து போன மீனுக்குருவி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. பிறகு மீனுக்குருவி தனியாகவே காட்டுல பல்வேறு இடங்களுக்கு அலைஞ்சு திரிஞ்சு மரக்கட்டைகளை சேமிச்சது. ஆனா மீனுக்குருவி தனக்கான வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே காட்டுல மழைக்காலம் ஆரம்பமாகிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப பலமா மழையும் பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இது வரைக்கும் நான் இப்படி ஒரு மழைய பார்த்ததே இல்லையே. மின்னலும் மழையும் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த மழைக்கு என் வீடு தாங்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மீனுக்குருவி சொல்லிக்கிட்டு இருந்த நேரம் ஆற்று தண்ணீர் மெதுவா மீனுவோட வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சது. இத பார்த்த மீனுக்குருவி ரொம்ப பயந்துடுச்சு. பிறகு தான் முட்டைய பாதுகாக்கிறதுக்காக அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அப்படி போன மீனுக்குருவி ஒரு மரக்கிளையில தான் முட்டைய வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்துச்சு. அச்சச்சோ, நான் இப்போ ஏதாச்சும் பாதுகாப்பான இடத்தை கண்டுபிடிச்சாகணும். மழையில என் முட்டை நனைஞ்சா முட்டையில இருக்கிற என் குழந்தைக்கு அது ஆபத்தா இருக்கும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் முட்டையை எடுத்துக்கிட்டு காட்டுல பல்வேறு இடங்களுக்கு பறந்து போச்சு. ஆனா எங்க தேடியுமே அதுக்கு பாதுகாப்பான இடம் கிடைக்கல. எங்க தேடியுமே என் முட்டைய நனையாம வைக்கிறதுக்கு எந்த இடமுமே கிடைக்கலையே. வேற வழியே இல்ல. இனிமே ராணி கிட்ட தான் போய் உதவி கேட்கணும். அவன் நிச்சயமா எனக்கு உதவி செய்வா அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி மறுபடியும் தான் முட்டையை எடுத்துக்கிட்டு ராணி காகத்தோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ராணி ராணி, நான் மீனு வந்திருக்கேன், தயவு செஞ்சு உன் வீட்டோட கதவை தர. அட மீனு, என்ன இது இந்த மலையில இங்க வந்திருக்க? ராணி, என் வீட்டுக்குள்ள ஆற்று தண்ணீர் வந்துடுச்சு. என் முட்டை மழையில நனைஞ்சுக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு இந்த மழை முடியறது வரைக்கும் நான் உன் வீட்டுல இருந்துக்கிறேன் ராணி. மீனு, நீயே பாக்குறல்ல மழை எப்படி பெஞ்சுக்கிட்டு இருக்குன்னு. இந்த மழைக்கெல்லாம் என்னோட வீடு தாங்காது. நானே என் வீடு இப்ப விழுமோ அப்ப விழுமோன்னு பயந்துகிட்டு இருக்கேன். போ, நீ வேற எங்கேயாச்சும் போய் உதவி கேளு அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் தான் வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திடுச்சு. மீனுக்குருவி ராணிக்காகவும் தான் கிட்ட நடந்ததை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. பிறகு அங்கிருந்து பறந்து ஒரு கிளியோட வீட்டுல போய் உதவி கேட்டுச்சு. கிளியக்கா, என் முட்டைய மழை நிக்கிறது வரைக்கும் பாதுகாப்பா வச்சாகணும். நீங்க என் முட்டைய மட்டுமாவது உங்க வீட்டுல வச்சிருப்பீங்களா? ஏ குருவி, அதெல்லாம் முடியாது. என் வீட்டுல கொஞ்சம் கூட இடம் கிடையாது. ஓப்போ, இங்கெல்லாம் உனக்கு இடம் கிடையாது. இந்த மாதிரி மீனுக்குருவி அந்த காட்டுல இருக்கிற நிறைய பறவைகள் கிட்ட உதவி கேட்டுச்சு. ஆனா யாருமே மீனுக்குருவியோட முட்டையையும் மீனுக்குருவியையும் அவங்களோட வீட்டுல சேர்த்துக்கல. வேற வழி இல்லாத மீனுக்குருவி ஒரு ஓட்டு வீடோட முன்னாடி உட்காந்து தான் முட்டையை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருந்துச்சு. அந்த நேரத்துல
குருவியோட சத்தத்தை கேட்ட அந்த வீட்ல இருந்த ஒரு சின்ன பொண்ணு தான் வீட்ல இருந்து வெளியே வந்தா. அச்சச்சோ, சின்ன குருவி, இந்த கொட்டுற மலையில உன் முட்டைய வச்சுக்கிட்டு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என் முட்டைய நான் இப்ப பாதுகாப்பான இடத்துல வச்சாகணும். ஆனா யாருமே என்னையும் என் முட்டையும் அவங்களோட வீட்ல சேர்த்துக்கல. என் முட்டை இன்னும் கொஞ்ச நேரம் மழையில நனைஞ்சா உள்ள இருக்கிற என் குழந்தை இறந்துடும். அத நினைச்சுதான் நான் அழுதுகிட்டு இருக்கேன். குருவி, நீ கவலைப்படாத. என் வீட்டுக்குள்ள நிறைய இடம் இருக்கு. இப்பவே நான் உனக்கான ஒரு வீடு தயார் செய்றேன் அப்படின்னு சொன்ன அந்த சின்ன பொண்ணு வீட்டுக்குள்ள போய் தான் பாட்டி கிட்ட இப்படி சொன்ன. பாட்டி, வெளியே ஒரு சின்ன பறவை முட்டைய வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கு பாட்டி. பாட்டி பாட்டி, அந்த குருவிய நம்மளோட வீட்டுல சேர்த்துக்கலாமா பாட்டி? நீ பறவைகள் மேல இப்படி பாசமா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம வீட்டோட பின்பகுதியில ஒரு குருவி கூடு இருக்குமா, அந்த கூடை எடுத்து அந்த பறவைக்கு நம்ம வீட்டுக்குள்ள உட்கார்றதுக்கான இடத்த கொடு அப்படின்னு பாட்டிமா சொன்னதுமே அந்த சின்ன பொண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டா. மீனுக்குருவியோ அந்த குருவி கூட்டுல தான் முட்டையும் வச்சுக்கிட்டு ரொம்ப பாதுகாப்பா இருந்துச்சு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க மட்டும் இல்லைன்னா நானும் என் முட்டையும் இந்த நேரம் என்ன ஆயிருப்போன்னு தெரியாது. சின்ன குருவி, நன்றி எல்லாம் எதுக்கு? நீ இந்த மழைக்காலம் முடியறது வரைக்கும் தாராளமா எங்களோட வீட்லயே உட்கார்ந்துக்கலாம். மழை நின்னதுக்கு அப்புறமா என் வீட்டோட வெளியே இருக்கிற ஒரு மரத்துல நீ கூடு கட்டிக்கோ. நீ உன் முட்டை கூட ரொம்ப சந்தோஷமா அந்த கூட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துரு. தினம் தினம் நான் உனக்கு சாப்பிடுறதுக்கு தானியங்களை கொண்டு தரேன் அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு சொன்னதை கேட்ட மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. மீனுக்குருவி அந்த சின்ன பொண்ணு சொன்னதுபடியே அவங்க வீட்டோட முற்றத்துல இருந்த ஒரு மரத்துல ஒரு அழகான கூட்டை கட்டி அதுல தான் முட்டையும் வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா உட்கார்ந்து இருந்துச்சு. அதே நேரத்துல உணவு தேடி கிராமத்து பக்கமா வந்த ராணிக்காகவும் மீனுக்குருவி கூட்டுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்துச்சு. ஆஹா, இந்த மீனுக்குருவிக்கு ரொம்ப அற்புதமான இடம் கிடைச்சிருக்கே. நேரத்துக்கு நேரம் சாப்பாடு, பாதுகாப்பாக இருக்க ஒரு அழகான கூடு. இந்த குருவியை ஏதாச்சும் சொல்லி அந்த கூட்டுல இருந்து விரட்டிக்கிட்டு நான் அந்த கூட்டுக்குள்ள போயாகணும் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் மீனுக்குருவி கிட்ட பறந்து போச்சு. ஒளி மீனு, நீ என்ன மனுஷங்க வாழ்ற இடத்துல கூடு கட்டி இருக்க? இங்கிருந்து போயிடு. இந்த மனுஷங்களால உனக்கு ஆபத்து தான். அவங்க உன் முட்டையை எடுத்து சாப்பிட்டுருவாங்க. ராணி, மனுஷங்களால எனக்கு ஆபத்து இல்ல, உன்னாலதான் எனக்கு ஆபத்து. இனிமே நீ என்னைக்குமே என்னோட தோழி கிடையாது அப்படின்னு மீனுக்குருவி சொன்னதும் பயந்து போன ராணிக்காகவும் அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. கொஞ்ச நாட்கள்லயே மீனுக்குருவியோட முட்டையில இருந்து ஒரு அழகான சின்ன குருவி வெளிவந்துச்சு. தினம் தினம் அந்த சின்ன பொண்ணு கொடுக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு மீனுக்குருவி அந்த குருவி கூட்டுல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஹாய் யாஹியா பாப்பா, ஹர்ஷா, சங்கர், சோனியா, ஆஷா, ஹேம்நாத், ரோஹித் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். பாலா, சக்தி, தரேஷ், நிலா, ஜீவா, ரக்ஷித் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் சசாமினு, கில்டா, கதோஸ், சிஹிமியா, ரோஜல், டிப்பினி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். விக்கி, பிசு, தீபக், ஹரிஸ் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். பூஜா, சித்ரா, அஜய், விஜய், தேவி, வேலு, சாம், ராசாத்தி, மோனேஷ், ஆதி, யாழினி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அபி, மோனி, சரிதா, செந்தில் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.